இந்த பாடல்களை படிச்சா உள்ளம் இலகும், உயிர் உருகும். கரும்பு சாறுல தேன் கலந்து, பால் கலந்து, கனியின் சுவை கலந்து இனிக்கும் இந்த பாடல்கள் உயிரில் கலந்து உவகை தரும்னு ராமலிங்க வள்ளலார் சொல்லியிருக்காரு. இது எந்த பாட்டுன்னு யோசிக்கிறீங்களா? இது நம்ம மாணிக்க வாசகர் பாடிய திருவாசகம் தாங்க. மாணிக்க வாசகர் 63 நாயன்மார்கள்ல சேர மாட்டாரு. மாணிக்க வாசகர் பாடியது திருவாசகம், திருக்கோவையார். இது தேவாரத்துல 8ஆம் திருமுறையில வருது. சிவபுராணம் முதல் அச்சோபதிகம் வரைக்கும் அமைஞ்சிருக்கு. திருவாசகத்துல 658 பாடல்கள் இருக்கு. இதுல 51 பிரிவுகள் உண்டு. திருவாசகத்தோட முதல் பதிகமான சிவபுராணத்துல இதுக்கான குறிப்பு இருக்கு. சிவபுராணத்துல வர்ற 6 வாழ்க, 5 வெல்க, 8 போற்றின்னு மொத்த பாடல்களோட எண்ணிக்கை 658ன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. திருவாசகத்தோட சிறப்புகள்ல ஒண்ணு. தமிழ்ல திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார்னு பழமொழி இருக்கு. மாணிக்க வாசகரின் வரிகள் சிவபெருமானோட இதயத்தை தொட்டதாலோ என்னவோ நம்ம அத்தனை நெஞ்சங்களையும் அன்பிற்கு உருக செய்யுது. 12 திருமுறைகள்ல திருமந்திரம் சிறப்புடையது. இது 10வது திருமுறையா வருது. ஆனா அதைவிட சிறப்புடையதும் சிகரமானதும் திருவாசகமேன்னு திருமுருக வள்ளல் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் சொல்லி இருக்காரு. மனிதன் தெய்வத்திடம் சொன்னது திருவாசகம், தெய்வம் மனிதனுக்கு சொன்னது கீதை, மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள்னு தமிழ்ல இருக்கு. மாணிக்க வாசகரோட இந்த நூலை பல சமயத்தை சேர்ந்தவங்களும் புகழ்ந்து இருக்காங்க. பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்தினி பாவியேன் உடையனு தொடங்கும் இந்த பாடலின் பொருளுணர்ந்த டாக்டர் ஜியு போப் எலும்பை உருக்கும் பாட்டுன்னு சொல்லியிருக்காரு. திருவாசகத்தை அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து உலகறிய செய்தாரு. மாணிக்க வாசகரை பற்றி உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்க வாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், இடைவிடாது நிலைத்த பக்தி, இந்த பண்புகளுடன் நம் மனதை கவர்கின்றவர் வேறு யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. தாயுமானவர் ராமலிங்க அடிகளார் இவங்களோட பாடல்கள் மாணிக்க வாசகரது பாடல் அமைப்பை பின்பற்றி அமைஞ்சிருக்கு. திருவாசகத்துல சிவத்தை உணர்ந்ததால அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணைன்னு இறைவனை வள்ளலார் குறிப்பிட்டாரு. மதுரை மாநகரத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவுல வாதபுரீஸ்வரர் அருள் செய்யும் தலம் திருவாதவூர். அந்த காலத்துல தென்னாட்டுல புற சமயமாகிய புத்தம் மேலோங்கி சைவ சமய வளர்ச்சி குறைவா இருந்துச்சு. இறைவனோட திருவருளால சைவம் தழைக்கவும் வேத சிவ ஆகம விதிகள் விளங்கவும் திருவாத ஊரடிகள் தென்னவன் பிரம்மராயன் அருள் வாசகர்னு சிறப்புகளை பெற்று தமிழுக்கு திருவாசகத்தை தந்து தெய்வீக தமிழை உலகறிய செய்த மாணிக்க வாசகர் அந்த ஊர்ல பிறந்தாரு. தாய் தந்தையர் மனம் மகிழ்ந்து மகனுக்கு திருவாத ஊரார்னு பெயர் வச்சாங்க. 16 வயதுல கலை ஞானங்கள் எல்லாத்தையும் முறையா கத்துக்கிட்டாரு. இவரோட கல்வி திறத்தையும் நல்லொழுக்கத்தையும் அறிவு திறனையும் பார்த்து எல்லாரும் வியந்து போயிட்டாங்க. அந்த காலத்துல பாண்டிய நாட்டை ஆண்டு வந்த மன்னன் அரிமர்தன பாண்டியன் திருவாத ஊராரது அறிவு திறனை கேள்விப்பட்டான். அரிமர்தன பாண்டியன் அவரை தன்னோட அவைக்கு வரவழைச்சு அவரோட பேசி அவரின் அறிவு திறனை பார்த்து வியந்து தென்னவன் பிரம்மராயன்கிற பட்டம் கொடுத்தான். அதோட மட்டுமல்லாம தன்னோட அவையில முதலமைச்சர் பதவியையும் கொடுத்தான். திருவாத ஊரரும் இறைவனுடைய செயலா நினைச்சு அதை ஏத்துக்கிட்டாரு. வாத ஊராரும் அரிமர்தன பாண்டியனுக்கு விசுவாசமா இருந்து மக்கள் நலன மனதுல வச்சுக்கிட்டு அமைச்சர் பதவியில சிறப்பா செயல்பட்டு வந்தாரு. எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி நடுநிலைமை மாறாம நீதியை நிலைநாட்டி குடிமக்களை பாதுகாத்து வந்தாரு. இது மாதிரி கொஞ்ச காலம் போச்சு. அப்புறம் ஞான நூல்களை கற்று உணர்ந்த பிரம்மராயரோட மனதுல ஒரு மாற்றம் வந்துச்சு. அதாவது இந்த உலக இன்பம் பொய்யணும், சிவபெருமானுடைய திருவடி இன்பமே மெய்யன்னு அவருக்கு தோணுச்சு. இந்த பதவிய அவர் பெரிதாவே நினைக்கல. அப்ப இருந்து வாதவூர் அடிகள் சிவபெருமானுடைய திருவடிகளை அடையறதுக்கு முயற்சி செய்துகிட்டு வந்தாரு. ஒரு சிறந்த குருநாதரை தேடும் வேட்கை இவருக்குள்ள இருந்தது. பிறவி பெரும் பயனை அடைவதற்குரிய வழி என்னங்கிறதுலேயே இவருடைய சிந்தனை இருந்துச்சு. அப்ப ஒரு நாள் படைகளுக்கு நல்ல குதிரைகளை வாங்க நினைச்ச மன்னன் சோழ நாட்டை சேர்ந்த கீழ் கடற்கரைக்கு போய் தரமான குதிரைகளை வாங்கி வரும்படி பிரம்மராயருக்கு கட்டளையிட்டான்.
வாத ஊரரை பார்த்து நம்முடைய கருவூலத்துல இருந்து வேணுங்கிற அளவு பொன் பொருளை எடுத்துக்கிட்டு போய் நல்ல குதிரைகளை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னான். வாத ஊரரும் அரசனுடைய கட்டளையை ஏத்துக்கிட்டு கருவூலத்தை திறந்து நிறைய பொருட்களை எடுத்துக்கிட்டு படைகள் சூழ்ந்து வர மதுரை சொக்கேசன் சன்னதிக்கு போய் வணங்கிட்டு மதுரையை விட்டு புறப்பட்டாரு. பல மைல் கடந்து திருப்பெருந்துறைங்கிற இடத்தை அடைஞ்சாங்க. திருப்பெருந்துறை அறந்தாங்கி பக்கத்துல இப்ப இருக்க ஆவுடையார் கோவில். அந்த ஊர் பக்கத்துல போக போக அவர் மேல இருந்த ஒரு சுமை குறைஞ்சுகிட்டே வர்ற மாதிரி தோணுச்சு. இந்த இடம்தான் இறைவன் நம்மை ஆட்கொள்ளும் இடம் போலங்கிற உணர்வு தோணுச்சு. அந்த நேரத்துல சிவநாமம் சொல்ற சத்தம் எங்கிருந்தோ அவர் காதுகளுக்கு கேட்டுச்சு. அந்த சத்தம் வர்ற திசையை நோக்கி வாத ஊரரும் வேகமா போனாரு. ஒரு இடத்துல கல்லால மரம் போன்ற பெரிய குருந்த மரத்தடியில சீடர்கள் சிலரோட ஞானமே வடிவா ஒருத்தர் உட்கார்ந்திருந்தாரு. புராண இதிகாசங்கள்லயும் சமய நூல்கள்லயும் கற்று தெளிந்தவர்கள் போல சீடர்கள் பலர் அவர் முன்னாடி உட்கார்ந்திருந்தாங்க. அந்த சீடர்களின் பாசமாம் பற்றருக்கும் ஆசானாக அந்த குருநாதர் அமர்ந்திருந்தாரு. அவரோட வலது கை சின்முத்திரைய காட்டிக்கிட்டு இருந்துச்சு. அவரோட முகத்தை பார்த்தா ஒளி மண்டலமா பிரகாசமா காட்சி அளிச்சதான். அவரோட கண்கள் திருவருள் விளக்கத்தை செய்துகிட்டு இருந்ததாம். இந்த மாதிரி அமர்ந்திருந்த குருநாதரை பார்த்ததும் வாத ஊரார் தாம் பல நாட்களா விரும்பி தேடிய குருநாதர் இவரே தான்னு நினைக்கிறாரு. காந்தத்தை கண்ட இரும்பு போல வாத ஊராரது மனம் குருநாதர் வசமாச்சு. இந்த நிலையில வேகமா பக்கத்துல போன வாத ஊரர் வேறிருந்த மரம் போல குருநாதர் திருவடியில விழுந்து வணங்கினாரு. ஐயனே, எளியனே ஆட்கொண்ட அருள்கன்னு வேண்டி நின்னாரு. வாத ஊரரை ஆட்கொள்ளணும்னு தான் அங்க வந்திருக்கிறார் சிவபெருமான். இறைவன் தன்னோட கருணை நிறைந்த கண்ணால அவரை பார்த்து பக்கத்துல கூப்பிட்டு ஞான உபதேசம் செய்தாரு. இறைவன் தான் உபதேசித்த அருள் மொழியால வாத ஊரரை பரிசுத்தப்படுத்தி பரிபூர்ண ஞானத்தையும் கொடுத்தாரு. ஈசனோட அருள் பெற்ற வாத ஊரரும் தொழுத கையும் அழுத கண்ணுமா பெருமான பலமுறை வலம் வந்து அவரை வணங்கி தான் போட்டிருந்த ஆபரணங்கள் விலை உயர்ந்த உடைகளை கலட்டிட்டு கோவணத்தோட நின்னாரு. அப்ப வாத ஊரருக்கு தன்னை அறியாமலேயே இறைவனை பாடணும்னு தோணிச்சு. அவர் உடனே நல்ல சொற்களால பரமனை பாடினாரு. குருநாதரின் முன்னாடி வாத ஊரார் பாடிய பாடல்கள் இனிமையாகவும் அருள் விளக்கத்தோடவும் இருந்ததால வாத ஊரருக்கு மாணிக்க வாசகன்கிற பெயரை சூட்டினாரு. அப்ப இருந்து வாத ஊரார் மாணிக்க வாசகர்னு எல்லாராலையும் அழைக்கப்பட்டாரு. மாணிக்க வாசகர் குருநாதரை வணங்கி என்னை ஆட்கொண்ட போதே என் உயிரும் உடமையும் தங்களுக்கு உரியதாயிருச்சு. அதனால அடியன் கொண்டு வந்த பொருள்கள் எல்லாத்தையும் தாங்கள் ஏத்துக்கிட்டு அருள் செய்யணும்னு சொன்னாரு. குருநாதரும் அந்த பொருள்களை வச்சு சிவ பணி செய்யன்னு சொல்லி மறைஞ்சிட்டாரு. சிவபெருமான் மறைஞ்சதை பார்த்த மாணிக்க வாசகர் தாயை பிரிஞ்ச குழந்தை மாதிரி வருத்தப்பட்டாரு. மாணிக்க வாசகர் அந்த பொருட்களை வச்சு திருப்பெருந்துறையில மிக சிறந்த திருக்கோயில கட்டினாரு. அரசன் குதிரை வாங்குறதுக்கு கொடுத்த பொருள்களை எல்லாம் சிவப்பணிக்கே செலவு செய்தாரு. இப்படியே பல நாட்கள் போயிருச்சு. அப்ப அவரோட வந்தவங்க எல்லாம் நம்ம குதிரை வாங்க வந்த வேலைய பார்க்கலான்னு சொன்னாங்க. அவரும் குதிரைகளை 1 மாதத்துக்குள்ள அனுப்பி வைக்கிறேன்னு அரசர்கிட்ட சொல்ல சொன்னாரு. கூட வந்தவங்களும் அதே மாதிரி அரசர்கிட்ட சொன்னாங்க. பாண்டிய மன்னனும் மாணிக்க வாசகர் சொல்லி அனுப்பிய நாளை எதிர்பார்த்து காத்திருந்தான். மாணிக்க வாசகர் குதிரை வாங்க கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் திருப்பெருந்துறை கோயில் திருப்பணிக்காக செலவு செஞ்சுக்கிட்டு வந்தாரு. அப்ப வாத ஊரார் சொன்ன 1 மாதம் முடிஞ்சிருச்சு. குதிரைகள் வந்து சேரல. அதை பார்த்த பாண்டிய மன்னனுக்கு கோபம். கடுமையான வார்த்தைகளால ஓலை எழுதி அனுப்புனான். அந்த ஓலைய பார்த்த வாத ஊரார் இறைவன் கிட்ட முறையிட்டாரு. ஈசன் அன்னைக்கு ராத்திரி அவர் கனவுல வந்து நாமே நல்ல குதிரைகளுடன் வருகிறோம், நீ முன்னர் சென்று ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தில் குதிரைகள் வந்து சேரும்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு. மாணிக்க வாசகரும் அதே மாதிரி பாண்டிய மன்னன் கிட்ட போய் சொன்னாரு. பாண்டிய மன்னன் தான் கடுமையா திட்டி ஓலையை அனுப்புனதுக்கு மன்னிப்பு கேட்டு அவரை மறுபடியும் அமைச்சரா வச்சுக்கிறான். ஆவணி மூல நாள அரிமர்தனன் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான். அதுக்கு 2 நாள் முன்னாடி அமைச்சர்கள்ல சிலர்
வாத ஊரார் சொன்னது எல்லாமே பொய். அவர் தங்களை ஏமாத்த நினைக்கிறாரு. எடுத்துக்கிட்டு போன பொருளை எல்லாம் திருப்பெருந்துறையில சிவப்பணிக்காக செலவு செய்திட்டாரு. அவரு சொல்றத நம்பாதீங்கன்னு சொன்னாங்க. மன்னன் பெருந்துறையில குதிரைகள் இருக்குதான்னு பாத்துட்டு வர தன்னோட தூதுவரை அனுப்புனா. தூதுவர்களும் பெருந்துறையில எங்க தேடியும் குதிரைகள் இல்லாததால திரும்பி வந்து மன்னன் கிட்ட சொன்னாங்க. அதை கேட்டு கோபம் கொண்ட அரசன் மாணிக்க வாசகரை சிறையில அடைச்சு சித்திரவதை செஞ்சான். அந்த கொடுமைகளை பொறுக்க முடியாம மாணிக்க வாசகர் இறைவன் கிட்ட முறையிட்டாரு. அவர் மீது இரக்கம் கொண்ட இறைவன் அவரை சிறையிலிருந்து வெளியில கொண்டு வர நினைச்சாரு. மாணிக்க வாசகர்கிட்ட முன்ன சொன்ன மாதிரி குதிரைகளை கொண்டு வர நினைச்சு நரிகளை எல்லாம் குதிரைகளாக்கினார் இறைவன். சிவகணங்களை எல்லாம் அந்த குதிரைகளை நடத்தும் வீரர்களாக மாத்தினாரு. சிவபெருமான் குதிரை வியாபாரி போல வேடத்துல வெள்ளை குதிரை மேல ஏறி மதுரை மாநகரத்தை நோக்கி வேகமா வந்தாரு. குதிரை படைகள் மதுரை நோக்கி வர்றத ஒற்றர்கள் மூலம் மன்னன் தெரிஞ்சுக்கிட்டான். திருவாத ஊரரை தவறா தண்டுச்சமேன்னு வருந்தி அவரை விடுதலை பண்ணினான். அரசவையில அவர் அன்போட வரவழைச்சு உட்கார வச்சான். கடல் அலை போல படைகளால வந்த புழுதி படலம் வானத்தையே மறைச்சது. குதிரை கூட்டம் மதுரை மாநகருக்கு வந்தது. வாணிக தலைவனாக வந்த சிவபெருமான் பாண்டியன் முன்னாடி குதிரைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறுத்தினான். பெரும் மகிழ்ச்சி அடைந்த பாண்டியன் குதிரை தலைவனுக்கு ஒரு பட்டாடைய பரிசா கொடுத்தான். குதிரை தலைவனாக வந்த சிவபெருமான் அந்த பரிசை புன்னகையோட தன் செண்டினால வாங்கினாரு. தான் கொடுத்த பரிசை மரியாதை குறைவா குதிரை தலைவன் வாங்கியதை பார்த்த மன்னன் கோபத்தோட எந்திரிச்சான். பக்கத்துல இருந்த வாத ஊரர் செண்டுனால பரிசு வாங்கறது அவங்க நாட்டு வழக்கம்னு சொல்லி மன்னன் கோபத்தை மாத்தினாரு. குதிரையை பற்றி தெரிந்த புலவர்கள் குதிரைகள் எல்லாம் நல்ல நிறமும் நடையும் சுழிகளும் இருக்குன்னு பாராட்டினாங்க. அரசனும் தான் கொடுத்த பொருளை விட அதிகமான குதிரைகள் நமக்கு கிடைச்சிருக்குன்னு மகிழ்ச்சி அடைஞ்சான். வாத ஊரருக்கு பரிசுகள் கொடுத்து அனுப்புனா. குதிரைகளை கொண்டு போய் கட்டித்தறிகள்ல கட்டுனாங்க. அன்னைக்கு ராத்திரி இறைவன் தன்னோட திருவிளையாடல ஆரம்பிக்கிறாரு. குதிரைகள் எல்லாம் நரிகளா மாறிடுச்சு. கட்டுத்தெறியிலிருந்து அவுத்துக்கிட்டு பழைய குதிரைகளையும் கொண்டு தின்னுட்டு வீதி பூரா ஓட ஆரம்பிச்சது. அதை பார்த்த குதிரை வீரர்கள் அரசன் கிட்ட போய் சொன்னாங்க. அதை கேட்ட பாண்டியன் கோபத்தோட படை தலைவர்களை கூப்பிட்டு வாத ஊரரை சுடு வெயில்ல நிறுத்தி தண்டனை கொடுத்து அவர்கிட்ட கொடுத்த பொருளை எல்லாம் திரும்ப வாங்கிட்டு வாங்கன்னு உத்தரவு போட்டான். படை வீரர்கள் இவரை அழைச்சுக்கிட்டு போய் சுடு வெயில்ல நிறுத்தி தலையில கள்ள தூக்கி வச்சு கொடுமைப்படுத்தினாங்க. வாத ஊரார் இறைவன் திருவருளை நினைச்சு எனக்கு இந்த மாதிரி துன்பத்தை தர்றது முறையான்னு வருத்தப்பட்டு நின்னாரு. வாத ஊரருடைய துன்பத்தை போக்க நினைச்ச பெருமான் பாண்டியனுக்கு பாடம் புகட்டணும்னு வைகை ஆத்துல வெள்ளம் பெருகி வர செஞ்சாரு. ஆத்துல வெள்ளம் வர்றத பார்த்த அரசன் அதுக்கு அணை போட்டு நிறுத்த சொல்லி அமைச்சர்களுக்கு உத்தரவு போட்டான். அமைச்சர்களும் மதுரை மாநகரின் குடிமக்கள் எல்லாரும் வந்து வைகை கரையை உயர்த்தணும்னு அறிவிச்சாங்க. அப்ப அந்த ஊர்ல வந்திங்கிற பாட்டி பிட்டு வித்து பொழப்பு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. தன்னோட பங்குக்கு கரையை அடைக்க ஆள் இல்லாம சிவபெருமான் கிட்ட வேண்டுனாங்க. வந்தியோட வேண்டுதலுக்கு மனம் இறங்கிய இறைவன் தானே கூலியாளாக வேஷம் போட்டு வந்தாரு. வந்தி கிட்ட பிட்ட கூலியா வாங்கி மூக்கு முட்டை சாப்பிட்டாரு. அவ பங்குக்கு கரையை அடைக்க வந்த ஈசன் மர நிழல்ல துண்ட விரிச்சு தூங்கிட்டாரு. ஆனா வந்தியோட கரை மட்டும் அடிபடாமலே இருந்துச்சு. இத பார்த்த பாண்டியன் கோபத்தோட தன்னோட கையில இருந்த பொற்பிரம்பால வந்தியோட கூலியால வந்த ஈசனை முதுகுல அடிச்சான். அப்ப ஈசன் தன் தலையில இருந்த ஒரு கூடை மண்ணை கரை உடைப்புல தூக்கி எரிஞ்சிட்டு மறைஞ்சிட்டாரு. அந்த கரை மலை போல உயர்ந்துருச்சு. அந்த கணத்திலேயே ஈசன் மேல பட்ட அடி எல்லா உயிர்கள் மேலையும் பட்டுச்சு. தான் அடிச்ச அடி தன் மேலேயே பட்டதும் திகைச்சு போயிட்டான். அவன் செஞ்ச குற்றத்தை உணரும்படி சிவபெருமான் அசரீரியா சொன்னாரு. பாண்டியனே, நீ கொடுத்தனுப்பிய பொருளை எல்லாம் நமக்காகவே செலவிட்டார் வாத ஊரர். நீ பரிகளை தரும்படி மாணிக்க வாசகரை கஷ்டப்படுத்தின. அதனாலதான் நான் நரிகளை பரிகளாக்கி மறுபடியும் அதெல்லாம் நரிகளாக்கினேன். வைகை ஆத்தையும் பெருக செஞ்சேன். இனியாவது மாணிக்க வாசகரோட பெருமையை தெரிஞ்சு வாழ்வாயாகன்னு இறைவன் சொன்னாரு. இதை கேட்ட அரசன் தன் குற்றத்தை உணர்ந்து மாணிக்க வாசகரோட கால்ல விழுந்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டான்.
அரசனை மன்னிச்சு விடைபெற்ற வாதவூர் அடிகள் சிவனடியார் வேடத்துல திருப்பெருந்துறை போனாரு. திருப்பெருந்துறையில கொஞ்ச காலம் இறைப்பணி செஞ்சுட்டு மாணிக்க வாசகர் சிவபெருமானோட மற்ற தலங்களையும் வணங்கி வழிபாடு செஞ்சாரு. அப்புறம் சிதம்பரத்தை அடைஞ்சு நடராஜரை வணங்கி பரமனுக்கு பாமாலைகள் பல பாடினாரு. அந்த சமயம் இலங்கையை ஆண்ட அரசன் சிதம்பரத்தோட பெருமைய கேள்விப்பட்டான். அவன் பௌத்த மதத்தை சேர்ந்தவன். தான் சிதம்பரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டத தன்னோட அவையில இருக்க புத்த குருமார்கள் கிட்ட சொன்னான். அவங்களும் சைவர்களோட வாதம் செஞ்சு புத்தரை தவிர வேறு தெய்வம் இல்லைன்னு சாதிச்சு காட்டுவோம்னு சபதம் எடுத்துக்கிட்டு சிதம்பரத்துக்கு வந்தாங்க. ஈழத்து அரசனும் தன்னோட ஊமை மகளோட தில்லைக்கு வந்தான். ஈழ மன்னன் புத்த குருமார்களோட சிதம்பரத்தை நோக்கி வர்றத அந்த பகுதியை ஆண்ட சோழ மன்னன் தெரிஞ்சுக்கிட்டான். உடனே சோழன் மாணிக்க வாசகரை கூப்பிட்டு பௌத்தர்களோட வாதம் செய்யணும்னு வேண்டி கேட்டுக்கிட்டான். மாணிக்க வாசகரும் அதுக்கு சம்மதிச்சு அரசவைக்கு வந்தாரு. மாணிக்க வாசகர் சாக்கியர்களோட வாதம் செஞ்சு அவங்க கேக்குற கேள்விகளுக்கெல்லாம் சரியான விடைய சொல்லி அதிசயத்துல அவங்கள வாயடைச்சு நிக்க செஞ்சாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஈழத்து அரசன், சுவாமி, பேசக்கூடிய புத்த குருமார்களை எல்லாம் பேசாம இருக்க செஞ்ச நீங்க வாய் பேச முடியாம இருக்க எனது மகளை பேசும்படி செஞ்சா நாங்க எல்லாரும் சைவர்களா மாறுவோம்னு சொன்னான். மாணிக்க வாசகரும் சாக்கியர்கள் கேட்ட கேள்விகளுக்கு விரிவான பதில் சொல்ல சொல்லி சொன்னாரு. அந்த பெண்ணும் சிவபெருமானோட திருவருளால வாய் பேசுனது மட்டும் அல்லாம சாக்கியர்களோட கேள்விகளுக்கு தக்க பதில் சொன்னா. இந்த அற்புத நிகழ்ச்சிய கண்ணால கண்ட பௌத்தர்களும் ஈழ அரசனோட சேர்ந்து திருநீரு பூசி ருத்ராட்சம் அணிஞ்சு சிவனடியார்கள் ஆனாங்க. இது மாதிரி மாணிக்க வாசகர் சிதம்பரத்துல இருக்கும்போது சிவபெருமான் வேதியர் வேடத்துல வந்து திருவாசகத்தை பாட சொல்லி கேட்டாரு. மாணிக்க வாசகரும் திருவாசகத்தை பாடினாரு. அந்த பாடல்களை எல்லாம் தன்னோட கையால ஏட்டுல எழுதினார் சிவபெருமான். அந்த ஏட்டுல திருவாதவூரார் கூற திருச்சிற்றம்பலம் உடையான்னு எழுதியதுன்னு கையெழுத்து போட்டுட்டு நடராஜர் சன்னதி வாசப்படியில வச்சுட்டு மறைஞ்சிட்டாரு. மறுநாள் பூஜை செய்ய வந்த அந்தணர்கள் அந்த ஏட்டையும் அதில் இருக்கும் பாடல்களையும் ஈசனோட கையெழுத்தையும் பார்த்து அதிசயத்து போயிட்டாங்க. உடனே மாணிக்க வாசகரை கூப்பிட்டு அதன் பொருளை கேட்டாங்க. இந்த தமிழ் நூலுக்கு பொருள் இவர்தான் நடராஜரை காட்டினாரு. அப்ப அந்த திருச்சபையில பெரிய ஜோதி உண்டாச்சே. மாணிக்க வாசகர் அந்த ஜோதியில அப்படியே கலந்து ஐக்கியமாயிட்டாரு. மாணிக்க வாசகர் இந்த மாதிரி அம்பலத்துல மறைஞ்சத பார்த்த எல்லாரும் மனமுருகி தொழுதாங்க. அதிசயத்து மகிழ்ந்து நின்னாங்க. வானவர்கள் பூமழை பொழிஞ்சாங்க. ஞான நெறியை பின்பற்றிய இவர் 32 ஆண்டுகள் தான் வாழ்ந்தாரு. இவர் ஆணி மக நட்சத்திரத்துல சிதம்பரத்துல முக்தி அடைஞ்சாரு. நடராஜர் வீதி உலா வரும்போது இடதுபுறம் சிவகாமி அம்மையாரும் வலதுபுறம் மாணிக்க வாசகர் தாயாருக்கு சமமா மாணிக்க வாசகர் வருவாரு. மாணிக்க வாசகரும் சிவனும் வேற இல்ல, 2 பேரும் ஒண்ணுதான்னு சொல்றாங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க. நம்ம அதுதான் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி.